ஹாய், சண்டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோன்னே தண்ணி வரல. அப்புறம் சரின்னு மோட்டர் போடலான்னு போட்டால் மேலே தண்ணி இருந்துச்சு. ஏர் லாக் ஆகிருக்குன்னு செக் பண்ணலான்ட்டு போனேன். ஏர் லாக் ஆயிருந்துச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணையில் காலங்காத்தாலே நம்ம நல்லா குளிக்க வச்சிருச்சு தண்ணி. நம்ம குளிச்சதும் இல்லாமல் கேமராவையும் சேர்த்து குளிக்க வச்சிருச்சு. நல்ல வேளை கேமரா பவுச்சு போட்டிருந்தேன், அதனால செல்ஃபோனுக்கு எந்த டேமேஜும் ஆகலை. இல்லாட்டி அவ்வளோதான். வீட்டில் எப்படியோ ஒரு வழியா அந்த வேலையை முடிச்சுட்டு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் கிரேப்ஸ் வாட்டரோ இல்லை வெந்தய தண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒன்று குடிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த ஹீட்டுக்கு. இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு வாட்டர் இல்லை முருங்கைக்கீரை சூப்பு இந்த மாதிரி குடிக்கிறது ரொம்ப நல்லது கூலிங்காக. ஸோ நான் கிரேப்ஸ் வாட்டர் ஊற வச்சுருந்தேன். நைட்டே 2 டைம் நல்லா கழுவிட்டு ஓரளவுக்கு குடிக்கிற அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஹீட்டு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கும் இந்த ஹீட்னால வர்ற நிறைய ப்ராப்ளம்ஸ் கம்மியாகும். ஸோ எல்லாத்துக்குமே ஃபேமிலிக்கு நான் சேர்த்து தான் ஊற வச்சுருந்தேன். அதை குடிச்சிட்டு வீட்டில் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, அது எல்லாமே முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் டக்குன்னு நம்ம பண்ணணும் அப்படின்னா ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங், அதுவும் இந்த வெயிலுக்கு தயிர் சாதம் தான். ஈஸியாக ஒரு தயிர் சாதம், அதுவும் கடிச்சுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் வேணும்னு சாப்பிட்டாங்க. ஊறுகாய் இந்த மாதிரி சைடிஷ் இருந்துச்சு, பட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா எல்லாருமே தயிர் சாப்பாடு தான். மேக்ஸிமம் தயிர் சாப்பாடு சாப்பிட்றது இந்த வெயிலுக்கு ரொம்பவே நல்லது. அதையும் சாப்பிட்டு தண்ணி வந்துச்சுன்னு எல்லாம் பிடிச்சிட்டு நான் கிளீனிங் ஒர்க் அதை பண்ணிட்டு இருக்கையிலேயே எங்கள் அப்பா பொண்ணு 2 பேரும் சேர்ந்து ஒரே சேட்டை. தண்ணி பிடிச்சி 2 பேரும் இந்த வெயிலுக்கு அதுவும் குளிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் சரின்னு சொல்லி விட்டுட்டேன். வெயிலுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு ஒன்றும் விட்டுட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் ஆகலை. அதுக்கப்புறம் உடனே மதியானம் 1 o'clock ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான்வெஜ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வரையில இந்த மூளையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது நான் செஞ்சதே இல்லை, மட்டன் குழம்புலையே அதை போட்டோம்னாலே ரெடி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஆட்டுக்காலும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம வெயிலில் கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு ட்ரை பிளேஸில் நம்ம கட்டி தொங்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் 2 பேரும் சேர்ந்து அதை க்ளீன் பண்ணிட்டு கட்டி வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு நல்லா குட்டி தூக்கமாக போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். அப்புறம் ஈவினிங் பார்த்தா ஒரு மஞ்சள் வெயில். அந்த டைமில் ஈவினிங் நல்லா ரிலாக்ஸாக ஒரு டீ குடிச்சிட்டு அந்த நாளே ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. அப்புறம் நைட்டும் அதே குழம்புல இட்லி சுட்டு டின்னரும் முடிச்சுட்டு ஹாப்பியாக ஈவினிங் பேசிட்டு முடிஞ்சது சண்டே.